அண்மை செய்தி. பாமகவில் போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமகவில் தருமபுரி, சேலம், கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், அரக்கோணம், கள்ளக்குறிச்சி, ஆரணி, திண்டுக்கல், மயிலாடுதுறை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாஜக கூட்டணியில் பாமக 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது பாமக போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. தருமபுரி, சேலம், கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், அரக்கோணம், கள்ளக்குறிச்சி, ஆரணி, திண்டுக்கல், மயிலாடுதுறை ஆகிய 10 தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. பாமக போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. தருமபுரி, சேலம், கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், அரக்கோணம், கள்ளக்குறிச்சி, ஆரணி, திண்டுக்கல், மயிலாடுதுறை ஆகிய 10 தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவைத் தேர்தலில் பாமக போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. அதில் தருமபுரி, சேலம், கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், அரக்கோணம், கள்ளக்குறிச்சி, ஆரணி, திண்டுக்கல், மயிலாடுதுறை ஆகிய 10 தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாமக போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. தருமபுரி, சேலம், கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், அரக்கோணம், கள்ளக்குறிச்சி, ஆரணி, திண்டுக்கல், மயிலாடுதுறை ஆகிய 10 தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், பாமக போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. இது குறித்த முழு விவரங்கள். மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக கடந்த 19ஆம் தேதி இணைந்தது. அதற்கு 10 தொகுதிகள் ஒப்பந்தமான நிலையில் அதற்கான உத்தேச பட்டியல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அதில் தருமபுரி, சேலம், கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், அரக்கோணம், கள்ளக்குறிச்சி, ஆரணி, திண்டுக்கல், மயிலாடுதுறை ஆகிய 10 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. தருமபுரியை பொறுத்த வரைக்குமே அங்கு டாக்டர் செந்தில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழுப்புரத்தை பொறுத்த வரைக்குமே வடிவேல் ராவணன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விழுப்புரத்தில் ஏற்கனவே விசிக நேரடியாக பானை சின்னத்தில் போட்டியிடுகிறது. அங்கு விசிக தரப்பில் ரவிக்குமார் போட்டியிடுகிறார். அங்கு பாமக நேரடியாக களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல காஞ்சிபுரத்தில் கௌரி சங்கர் என கடந்த முறை ஆரணி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியுற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.